வந்து ஆண்டவனத்திலே அவைய கூட விடுத்ததான். ஐயா, அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், நடப்பதெல்லாம் நன்மைக்கு. காரணம் இல்லாமல் எந்த காரியம் நடைபெறாது. அதனாலே உங்களுடைய உயிருக்கு ஆபத்தில்லை. அப்படி என்று முழுஜலத்தையும் உள்ளே இழுத்தார். இழுத்த வேளையிலே அஞ்சு பயந்து ஓடினான் பாதாள வீரன். அப்படி ஓடக்கூடிய வேளையிலே அவனை மயிர் பிடித்து இழுத்து வந்து தாயாருடைய தவறலை கொண்டு வந்து மீண்டும் அம்பா தவறலையை துவங்குகின்றார். இவனை எப்படியா விட்டார், இனி தேவர்களுக்கு நிறைய தொல்லை கொடுப்பான். அப்படி என்று இந்த அம்பாவுடைய பூஜை முடியும் வரை என்ன செய்யறோம், காவலுக்கு நாம வாசல்ல உட்காரணும். அப்படி என்று எங்கள் வாழ்வுமணி சுவாமியாகப்பட்டவர் அந்த பாதாள வீரனை அவனை அப்பவே கொண்டிருப்பார். ஏன் அவனை கொல்லவில்லை, எதுக்காக அவனை வதை செய்யவில்லை, மிகுந்த சிவபக்தி உடையவன். அதனாலே அவனை கொல்லாமல் வண்ணமாக அவனுக்கு உயிர் பச்சை கொடுத்து தன்னுடைய பாதத்திலே வைத்து அதோ தன்னுடைய வலது காலை எடுத்து அந்த பாதாள வீரனுடைய சிரசில வைத்து அப்பாவுடைய காவலுக்கு நின்றார். தேவ வருடம் பூர்த்தியானது. ஆனால் அங்கே என்ன நடந்தது தெரியுமா?